அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. ஓகேங்களா? அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா புதுசா யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். யாரு? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 52வது தலைமை நீதிபதி. அந்த கவுண்டோட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பாலிட்டி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம், அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா. ஓகேங்களா? ஓகே, இப்போ உச்ச நீதிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு பகுதி 5 ஆர்டிகல் நம்பர் 124 to 147. ஸோ இது எக்ஸ்ட்ரா தகவலாக தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஓகே, இவரை பற்றின நமக்கு ஏதாவது ஒரு யூனிக்கான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டியலினத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி. ஓகேங்களா? ஸோ பட்டியலினத்திலிருந்து தலைமை நீதிபதியை நியமிக்கப்பட்ட 2வது நபர் இவர் தான். யாரு? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். ஓகேங்களா? சரி, ஓகே. பௌத்த மதத்தை சார்ந்த முதல் தலைமை நீதிபதி இவர் தான். ஸோ இந்த ரெண்டு தகவலுமே யூனிக்கான தகவல், இவரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி 52வது தலைமை நீதிபதி இப்போ கரண்டா யார் இருக்காங்க பார்த்துட்டோம். எக்ஸ்ட்ரா தகவல் என்னென்னது பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, உச்ச நீதிமன்றம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 8, 1950. இது பாலிட்டியில் நிறைய இடத்துல டிஎன்பிசியில் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நியமனம் அது சம்பந்தப்பட்ட ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிக்கல் நம்பர் 126. ஓகேங்களா? 126வது சட்டப்பிரிவின் படி தான் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தோன்னா யாரை நியமிக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நியமிக்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் நியமனம் பண்ணுவா? குடியரசுத் தலைவர். இந்த ரெண்டு கேள்வியும் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய தொடக்கம் எப்போ தொடங்கினாங்கிற அந்த ஆண்டும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அமைவிடம் ஹெட் குவார்ட்டர் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது? டெல்லியில் தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இது வந்து பாருங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். இதுவும் பாருங்க, உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜே கானியா. யாரு? ஜே கானியா. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதற்கு முன் யார் இருந்தாங்க? அதாவது 52வது தலைமை நீதிபதி பூஷன் ராமகிருஷ்ண கவாய். அப்போ 51வது தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோன்னா சஞ்சீவ் கண்ணா. இதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே கரண்டா யார் இருக்கா, இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்ட்டு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி நம்ம பட்டியலினத்தை சார்ந்த 2வது தலைமை நீதிபதினு சொன்னோமா, யாரு? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். அப்ப ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன். யாரு? கேஜி பாலகிருஷ்ணன் தான் முதல் பட்டியலினத்தை சேர்ந்த தலைமை நீதிபதி. ஓகேங்களா? இவர் வந்து 2வதா வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா? அதே மாதிரி முதல் பெண் நீதிபதி, உச்ச நீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி, தலைமை நீதிபதி கிடையாது, வெறும் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா பீவி. ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா உச்ச நீதிமன்றம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் ஓகேங்களா 124 to 147 பகுதி 5. ஓகேங்களா? அதே மாதிரி கரண்டா யார் இருக்கா? பூஷன் ராமகிருஷ்ண கவாய். இப்போ 2025 தான் நியமிச்சிருக்காரு, பதவியும் ஏற்றுட்டார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக டிஎன்பிசியில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.